தாவைக்கு ஆட்சியை கவிழ்க்க ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதியப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு. திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜே பாலசுப்ரமணி தாக்கல் செய்த மனு மீது தீர்ப்பை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்? வணக்கம். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக திருவல்லிக்கேணி காவல்துறை பதிவு செய்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு மீது வாக்கெடுப்பின் போது பங்கேற்காமல் இருப்பதற்கும் தாங்கள் சொல்லுகிற நபர்களுக்கு வாக்களிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் சிலர் பேரம் பேசியதாகவும் இதற்காக 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறை வழக்கு பதிவு செய்து இதுவரை 10 பேரை கைது செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி திருப்பூரை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ஆரம்பத்திலிருந்து ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும், மேலும் பல எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பதாகவும், மேலும் சிலர் அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே சிலர் செயல்பட்டு வருவதாகவும், இது போன்ற பல புகார்கள் இருப்பதாகவும், இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த புகார் என்பது முற்றிலும் உள்நோக்கம் இருப்பதாக சந்தேகம் எழுப்பதாகவும், எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை நியாயமான மற்றும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். எனவே தற்போதைய நிலையில் ஜனநாயக முறைப்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனில் அதில் தற்போதைய விசாரணை அமைப்பை மாற்றி சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாகவும், ஆனால் புகார் மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே வழக்கின் விசாரணை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு இருந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜோதி, தமிழகத்தில் நடந்து வரும் குதிரை பேரங்களை கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எனவும், ஊத்தங்கரையிலிருந்து வந்து சென்னை வந்து எம்எல்ஏ அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், 5 திமுக எம்எல்ஏக்கள் இது சம்பந்தமாக புகார் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும், வெறும் ஒரு கண்ணில் வெண்ணையும் மறு கண்ணில் சுண்ணாம்பும் வைத்தும் பாரபட்சமான நடவடிக்கையை தற்போது நடந்து வருவதாகவும், இதனுடைய விசாரணை என்பது பாரபட்சமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சிலர் கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறப்படுவதாகவும் அவர் தன்னுடைய வாதத்தில் எடுத்து வைத்தார். அரசு தரப்பில் ஆஜரான அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், புகார் அளித்தவர்கள் யாரும் வழக்கு தாக்கல் செய்யவில்லை எனவும், மாநில போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என்றால் சிபிஐ மாற்றலாம் எனவும், ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடாது, மாநில காவல்துறை இந்த விஷயத்தை பொறுத்தவரை திறமையான விசாரணை நடத்தி வருவதாகவும், எனவே இந்த வழக்கில் எந்த வேறு அமைப்புகளுக்கு மாற்ற தேவையில்லை எனவும் வாதிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், வழக்கின் விசாரணை நடந்து வரும் நிலையில் மற்ற புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் எனவும், விசாரணையை மாற்ற வேண்டுமா என கேள்வி எழுப்பினர். மேலும் தற்போதைய நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைப்பதாகவும், வழக்கின் தீர்ப்பு இன்று மாலையோ அல்லது விரைவிலோ அறிவிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கினுடைய தீர்ப்பினை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.